ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் முத்து சாந்தின்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முத்து விவசாயம் பார்த்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். முத்து ரொம்ப நேர்மையான மனுஷன். எதுலேயுமே நேர்மை எதிர்பார்த்து தான் இருப்பார். ரொம்ப நல்லவரும் கூட. ஏங்க, போன டைம் லோன் வாங்கி போட்டு தான் விளைச்சலே வரல, ரொம்ப கடன் ஆயிடுச்சு. இந்த டைமாவது ஏதாவது விளைச்சல் வருமாங்க? அந்த கடனெல்லாம் அடைக்க முடியுமாங்க? அடைச்சிடலாம் சாந்தி. இந்த தடவை அந்த கடவுள் மனசு வச்சா நமக்கு விளைச்சல் வந்து அந்த கடனை எப்படியாவது அடைச்சிடலாம் சாந்தி, நீ கவலைப்படாத. முத்துவும் சாந்தியும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாமல் வெறும் கோதுமை மாவை சுட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தினமும் காலையில் எந்திரிச்சு காட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க காட்டு வேலைக்கு அங்கே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ராத்திரி தான் வருவாங்க. எப்பயும் போல் அன்றைக்கி ஒரு நாள் கிளம்பி போனாங்க. போயிட்டு அவங்க காட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக விளைச்சல் வந்துடும் இல்லைங்க? நம்பிக்கை வை சாந்தி, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வேலை பார்ப்போம். விளைச்சல் வந்தா நம்ம கடன் எல்லாம் கட்டிடலாம், நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும். நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த சப்பாத்தியே சாப்பிட முடியலைங்க. ஒரு நாளாவது நெல்லு சோறு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதுங்க. இது எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் சாந்தி. நெல்லு விதைச்சவங்களுக்கே நெல்லு சோறு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி போயிட்டு இருக்குது காலம். என்ன பண்றது? சாந்தி ஒரு ஆசைப்பட்டு என்ன நகை வேணும், இல்ல பட்டு புடவை வேணும், அப்படி வேணும் இப்படி வேணும்னா கேட்டா. ஒரு வாய் நெல்லு சோறு கேட்டா. அது கூட என்னால வாங்கி தர முடியலையே. என்ன கடவுளே அப்படின்னு முத்து மனசுக்குள்ளேயே அவளை நினைச்சு வருந்திக்கிட்டு இருந்தான். அப்படியே ராத்திரியாச்சு. அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அங்க நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஒரு மூட்டை கடந்துச்சு. ஏங்க, அங்க பாருங்க, ஏதோ ஒரு மூட்டை கிடக்குது. ஆமா, வா போய் பார்க்கலாம். ஏங்க, எனக்கு என்னமோ இது ஏதோ பண மூட்டன் மாதிரி தாங்க தெரியுது. அப்படியா சொல்ற? ஏங்க, இதை நம்ம வச்சு நம்ம கடன் எல்லாம் அடைச்சிட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம் இல்லைங்க? பெரிய வீடு கட்டிக்கலாம், எல்லா கடனையும் அடைச்சிடலாம் இல்லைங்க? தப்பு சாந்தி, இது யாரோட காசுன்னு கூட நமக்கு தெரியல. அடுத்தவங்க காசு நம்ம எடுக்க கூடாது சாந்தி. என் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த காசை வச்சு நம்ம கடன் எல்லாம் அடைச்சிட்டு எப்பயாவது நல்ல வாழ்க்கையா வாழணுங்க. நான் சாகிறதுக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துடணும். நீ பேசுறதே தப்பு சாந்தி. இந்த பணத்தை தொலைச்சவங்க நிறைய என்ன படாது பாடு பட்டுட்டு இருப்பாங்க. அத பத்தி நீ யோசிக்கிறியா? அப்படின்னு முத்து ரொம்ப நேர்மையா பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா சாந்திக்கு அதை பிடிக்கவே இல்லை. சரி, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம காலையில கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த மூட்டையை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. ஆனா சாந்திக்கு மனசே இல்லை. அப்படியே விடிஞ்சது. சரி சாந்தி, நான் இதை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ காட்டுல வேலை செஞ்சிட்டு. எங்க இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க. இது நம்ம கடவுளா கொடுத்ததா நினைச்சு நம்ம வச்சுக்குவோமே. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுதான் வாழணும் சாந்தி. அடுத்தவங்க பொருளை நம்ம நம்பி இருக்க கூடாது சாந்தி. நேத்து தானே உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன், மறுபடியும் இப்படி பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லைங்க, நம்மளோட வாழ்க்கையும் கொஞ்சம் பார்க்கலானேன் தான். அடுத்தவங்க பொருளை வச்சு நம்ம வாழ்க்கை வாழ்றதா? அது என்ன வாழ்க்கை சாந்தி? நம்ம நேர்மையா இருந்தா அந்த கடவுளா பார்த்து நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. அதை வச்சு நாம வாழ்ந்தா போதும், சரியா? இவரு வேற நேர்மன்னு சொல்லியே சாவடிக்கிறாரு. அப்படின்னு முத்து மூட்டை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு. ஐயா ஐயா. யாருப்பா நீ? என் பேரு முத்து. நான் இங்கதான் பக்கத்துல காட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் நேத்து வேலை முடிச்சுட்டு வரப்ப இங்க ஒரு மூட்டை கடந்துச்சுங்க ஐயா. அதான் எடுத்துட்டு வந்து குடுக்கலான்னு வந்தங்க ஐயா. அதான் இந்த மூட்டை தாங்க ஐயா கிடைச்சது. இந்த மூட்டையா? இந்த மூட்டை காணம் தான் நைட்டு பூரா எங்களை படாத பாடு படுத்திட்டாங்கப்பா. அப்படிங்களா ஐயா? அப்படி என்னது இது? இது கவர்மெண்ட் சம்பந்தமான பணம். அவ்வளோ பணம். அதை காணோன்னு சொல்லிட்டு எங்களை படாத பாடு படுத்திட்டாங்க தம்பி.
அப்படிங்களா? நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலைல தாங்க எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் சரியா இருக்கான்னு நீங்க கொஞ்சம் எண்ணி பார்த்துக்கோங்க ஐயா. ஏப்பா இவ்வளவு பணத்தையும் மொத்தமா கொண்டாந்து கொடுக்குறியே, உன் மேல நம்பிக்கை இருக்காதா? அப்படின்னு அந்த போலீஸ்காரர் ரொம்ப தன்மையா முத்துக்கிட்ட பேசினாரு. முத்துவும் இல்ல ஐயா, எனக்கு பணத்து மேலெல்லாம் ஆசையே இல்லை. என்கிட்ட இருக்கிறத வச்சு வாழணும்னு நினைக்கிறவன் நான். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட மாட்டேன் ஐயா, நீங்க எடுத்துக்கோங்க. உடனே அந்த அதிகாரி பெரிய அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி, சார் பணம் கிடைச்சிருச்சுங்க சார். ஆமாங்க சார், இங்க பக்கத்துல ஒரு முத்துங்கிற விவசாயி கொண்டாந்து கொடுத்தாங்க சார். கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கீழே கடந்துன்னு கொண்டாந்து கொடுத்தாங்க சார். எல்லாம் எண்ணி பார்த்தாச்சுங்க சார், கரெக்டா இருக்குங்க சார். ஓகேங்க சார். அப்படின்னு 2 பேரும் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதும் முத்துக்கிட்ட, முத்து இந்தாப்பா, என்னது சார்? உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுத்துருக்காங்க, இந்தாங்கப்பா. இல்ல வேணாம் சார், எனக்கு அடுத்தவங்க பணத்து மேல ஆசை இல்லைங்க ஐயா, அதனால வேணாங்க ஐயா, நீங்களே வச்சுக்கோங்க. இது என் பணமோ இல்ல அடுத்தவங்க பணமோ இல்லப்பா, உங்க பணம் தான். நீ கொண்டு வந்த மூட்டை நீங்கெல்லாம் வரியா கட்டுறீங்கல்ல, அந்த பணத்தை கொண்டு பேங்க்ல கட்டுறதுக்கு எடுத்துட்டு போக அப்பதான் கீழே விழுந்துருச்சு. அதுதான் நீ திருப்பி கொண்டாந்து கொடுத்துருக்க. நீ திருப்பி கொண்டாந்து கொடுத்தனால கவர்மெண்டா பார்த்து உனக்கு உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. இது நீ தாராளமா வாங்கிட்டு போலாம். இது யாரோட காசும் இல்ல, உங்க காசு தான் அப்படின்னு அந்த போலீஸு முத்துக்கிட்ட கொடுக்குறாரு. முத்துவும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். சாந்தி அங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கா. ஏன் சாந்தி சோகமா இருக்க? அட ஏங்க நீங்க வேற, நான் எப்படியாவது நம்ம கடன்லாம் அடைச்சிட்டு ஒரு வாய் நெல்லு சோறு சாப்பிடலாம்னு நினைச்சா அது கூட நமக்கு வழி இல்லைங்களே அப்படின்னு சோகத்தோட சொல்லிட்டு இருக்கா. அப்ப முத்து அந்த பணத்தை எடுத்து நீட்டுறான். ஏதுங்க இவ்வளோ பணம்? நான் தான் கொண்டு போய் அந்த மூட்டையை கொடுத்தல, அது மக்களோட வரி பணமாமா. அது தொலைஞ்சு போயிருந்தா பெரிய பிரச்சனையா இருக்குமா. நான் அப்படியே முழுசா போய் கொடுத்தனால கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு உதவி தொகையா இவ்வளோ கொடுத்தாங்கம்மா அப்படின்னு முத்து சந்தோஷத்தோட சொல்றான். சாந்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்ப முத்து சொல்றான், நம்ம நேர்மையா இருந்தா கடவுள் நமக்கு எப்படி உதவி பண்ணுவாரு. குறுக்கு வழியிலையோ இல்ல அடுத்தவங்களை ஏமாத்தியோ நம்ம ஏதாவது செஞ்சோம்னா நமக்கு தான் அது கஷ்டம் வரும். எப்பயும் நேர்மையா இருந்து ஜெயிக்க பார்க்கணும் சாந்தி, சரியா? சரிங்க, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. இப்ப இந்த காசு எடுத்துட்டு போய் நீ நெல்லு சோறாக்கி சாப்பிடு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? நம்ம நேர்மையா இருந்தாலே போதும், அந்த கடவுளே நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உதவி பண்ணுவாரு.